நேரமின்மையின் காரணமாக 8:15 மணி சுமாருக்கு நான் விமான நிலையத்தில் இருக்க வேண்டும். எனவே தனித்தனியாக பெயர் குறிப்பிடுவதை தவிர்த்து தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை சார்பாக இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக. நண்பர் சபரி உள்ளிட்ட சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கூட இஸ்லாமியர்களுக்கு நிகராக இங்கே குழுமி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வரலாற்றின் சாட்சியாக உங்கள் முன்னால் நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் அதில் துளி கூட எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அது ஒரு நல்ல வரலாறாக இருந்தால் நாம் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் தவறாக நடந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு சாட்சியாக இருந்த அந்த வருத்தத்தோடு இன்றைக்கு உங்கள் முன் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். வக்ஃப் சொத்துக்களை அரசினுடைய அதிகாரத்திற்கு முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் புறக்கடை வழியாக அவர்கள் விரும்புவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சட்டம் உருவான போது உருவாக்கப்பட்ட நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவிற்கு இணங்க அந்த 31 உறுப்பினர்களில் நாடுமன்னன் ராசா அவர்களும் அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே இடம்பெற்றோம். சற்றொப்ப 7 மாதங்கள், வாரத்திற்கு 4 நாட்கள் அந்த கூட்டம் நடக்கும். வார கடைசியில் சனி ஞாயிறு இந்தியாவின் ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரத்திலோ மற்ற இடங்களிலோ அந்த கருத்து கேட்பு கூட்டம், மற்ற கூட்டங்கள் நடைபெறும். இவையெல்லாம் நடந்த போது நாங்களும் மனதாக நம்பினோம். இவர்கள் கொண்டு வந்த திருத்தத்தில் ஒரு சில திருத்தங்களை கூட மாற்றிக்கொள்ளும் எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது போல் தோன்றுகிறது. அதனால்தான் இத்தனை சீரியஸாக இந்த கூட்டங்களை நடத்துகின்றார் என்று ஒரு கட்டத்தில் நாங்களும் கூட நம்பினோம். ஆனால் நடந்தது என்னவென்று கேட்டால், இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட போது அதே நிலையிலே ஒத்துக்கொண்டிருந்தால் கூட ஏதோ குறைந்த அளவில் போயிருந்திருக்கும். ஆனால் கூட்டுக்குழுவிற்கு வந்த பிறகு ஆளும் அவர்கள் தரப்பில் மேலும் 15 திருத்தங்களை அவர்கள் சேர்த்து, காரணம் எண்ணிக்கை பலம் அவர்களிடத்தில் இருக்கின்றது. கூட்டுக்குழு என்று சொன்னாலும் கூட அதில் 20 பேர் அவர்கள், 11 பேர் தான் நாங்கள். ஆக மீண்டும் ஓட்டெடுப்புக்கு வருகின்ற போது அவர்கள் தான் வெல்லுவார்கள். அந்த சட்டம் மேலும் கடுமையாக்கப்பட்ட ஒரு நிலையில் மீண்டும் அது நாடாளுமன்றத்துக்கு வந்து சேர்ந்தது. நாங்கள் கொடுத்த எந்த திருத்தங்களும் கூட ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நிலவியது. ஆனால் இதற்காக எனக்கு ஆளும் தரப்பின் மேல் எனக்கு எந்த வருத்தமும் வரவில்லை. காரணம், இது அவர்கள் கொள்கை, அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களிடத்தில் நாம் நியாயமோ இல்லை அதற்கு நன்மை செய்வார்கள் என்றோ நாம் நிச்சயம் எதிர்பார்க்கவும் முடியாது. எதிர்பார்த்தால் நம்மை போன்ற முட்டாள் யாரும் இருக்க முடியாது. என்னுடைய வருத்தம் எல்லாம் யார் மீது என்று கேட்டால் உங்கள் மீதுதான். நான் நேரடியாக அப்படி சொல்வதற்கு தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் சில உண்மைகளை நான் அப்பட்டமாக பேசத்தான் வேண்டியிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டினுடைய உறுப்பினராகவும் நான் இருக்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டினுடைய உறுப்பினராகவும் நான் இருக்கின்றேன். தமிழ்நாட்டினுடைய வக்ஃப் போர்டில் மாதம் கூட்டங்கள் நடைபெறுகின்ற போது நம்முடைய வக்ஃபை நிர்வகிக்கக்கூடியவர்கள் 2 பிரிவுகளாக 3 பிரிவுகளாக பிரிந்து கொண்டு உப்புச்சப்பில்லாத விஷயத்திற்கெல்லாம், சாதாரண ஒரு விஷயத்திற்கு 2 பேர் ஒரு டீ குடித்துக் கொண்டு பேசினால் தீர்ந்து போகின்ற ஒரு விஷயத்துக்கு 2 தரப்பிலும் வக்கீல்கள் வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கில் செலவு செய்து கொண்டு
நீங்கள் அடித்துக் கொண்டிருந்த ஒரு நிலைதான் இன்றைக்கு அவர்கள் சட்டம் கொண்டு வருகின்ற தைரியம் வந்ததை தவிர வேறு எங்கிருந்தும் அவர்களுக்கு இந்த தைரியம் வரவே இல்லை. எத்தனையோ இதே ஊரில கூட சில நாட்களுக்கு முன்பு இந்த சட்டம் இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போது கூட இங்கே திப்பு சுல்தான் பள்ளிவாசல் என்று நினைக்கின்றேன், ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் எனக்கு வரும் இரண்டு தரப்பிலும் இருந்து. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரி. நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள், உங்கள் சொத்தே பறிபோகின்ற நிலையில் இருக்கின்றது, எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் இங்கே பிரச்சனை என்று. முதலில் சொத்து இருந்தால்தான் பிரச்சனை, உள்ளே நானா என்கின்ற போட்டிக்கே வர முடியும். முதலில் அதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும் என்கின்ற அந்த வருத்தத்தை முதலிலே நான் பதிவு செய்கின்றேன். முதலில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராகி 2021 இன்றைக்கு இந்த கோவை கூட்டத்திற்கு பேச வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக என்னை அனுப்பி வைக்கின்றாரே இதே முதல்வர். அவர் முதல்வராக பதவியேற்று முதலில் நாடாளுமன்ற மேலவைக்கு அனுப்பி வைத்தது என்னைத்தான். முதலில் ஒரு இஸ்லாமியரை தான் அவர் முதலமைச்சராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பி வைத்தார். அப்படி நான் சென்ற போது முதல் வெள்ளிக்கிழமை எப்போதும் நாடாளுமன்றம் காலை 11 மணிக்கு துவங்கி 1 மணிக்கு முடிவடையும். கொஞ்சம் பின்னாடி சத்தம் விடாம மட்டும் இருக்க சொல்லுங்களேன், நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மேடைக்கு பின்னாடி பேச வேண்டாம். 11 மணிக்கு துவங்கி 1 மணிக்கு முடிவடையும். மீண்டும் 2 மணிக்கு துவங்கி சராசரியாக 7:30 8 மணி, சில நேரம் 9 மணி 10 மணி இந்த வக்பு சட்டம் நிறைவேற்றப்படும் 4:30 மணிக்கு முடிந்தது அதிகாலை. 10 மணி 11 மணி சர்வசாதாரணமாக முடிவடையும். இதுதான் நாடாளுமன்றம் நடைபெறுகின்ற நேரம். முதல் வெள்ளிக்கிழமை அன்று மதியம் 2:30 மணிக்கு துவங்கும் என்று அவையினுடைய தலைவர் அறிவித்தார். அப்போது என் அருகில் இருந்த அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னார்கள், ஏன் 2:30 மணி என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, இஸ்லாமியர்கள் தொழுது விட்டு வர வேண்டும் என்கின்றதற்காக அந்த அரை மணி நேரத்திற்காக, அரை மணி நேரம் தாமதமாக வெள்ளிக்கிழமை மட்டும் 2:30 மணிக்கு நாடாளுமன்றம் துவங்கும். மற்ற நாட்களில் 2 மணிக்கு தொடங்குகின்ற நாடாளுமன்றம் வெள்ளிக்கிழமை மட்டும் 2:30 மணிக்கு துவங்கும். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, ஒரு மதச்சார்பற்ற நாடு என்கின்றதன் அடையாளமாக நாடாளுமன்றம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்காக அரை மணி நேரம் தாமதமாக துவங்குகின்றது. அதுவும் இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் இது தொடர்கின்றது என்று நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அது மிக அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. 2024 தேர்தலுக்கு சற்று முன்பாக அப்போது நடைபெற்ற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் காலகட்டத்திலே திடீரென்று அறிவித்தார்கள், இன்று வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு துவங்கும் என்று. அப்படி அறிவித்த போது அன்றைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டவர் நாடாளுமன்றத்திலே அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எப்போதும் 2:30 மணிக்கு தானே துவங்கும், என்ன திடீர் என்று இன்றைக்கு 2:30 மணி என்று 2 மணி என்று அறிவிக்கின்றீர்கள், யார் அந்த மாற்றத்தை உருவாக்கியது என்று கேள்வி எழுப்பிய போது நாடாளுமன்ற மேலவையினுடைய தலைவர் இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய கீழவையில் மாற்றிவிட்டார்கள், அதனால் மேலவையிலும் மாற்றிவிட்டோம், இரண்டும் ஒரே நேரத்தில் துவங்க வேண்டும் என்று அவர் தப்பிக்கிறார். மீண்டும் நான் குரல் எழுப்புகின்றேன். இதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் உண்டு. எப்படி இந்த நடைமுறை ஏற்படுத்தப்பட்டது என்றால், வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு தனிநபர் தீர்மானம், தனிநபர் மசோதா இதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்ட போது ஒரு 2:15 மணி சுமாருக்கு அதை வாக்கெடுப்புக்கு விடலாம் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அப்போது அவையில் அமைந்திருந்த அன்றைய பாரத பிரதமர் நேரு அவர்கள் மௌலானா அவர்கள், இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய கருத்தை கேட்பதற்காக திரும்பி பார்க்கின்றார். அங்கே மௌலானா இல்லை. எங்கே மௌலானா? சரியான நேரத்திற்கு வந்து முழுவதுமாக இருந்து செல்கின்ற மௌலானா ஏன் திடீரென்று இல்லை என்று அவர் கேட்டபோது, வெள்ளிக்கிழமை மட்டும் அவர் அரை மணி நேரம் தாமதமாக வருவார், தொழுது விட்டு 2:30 மணிக்கு தான் வருவார் என்று சொன்ன போது அதே அவையிலே நேரு ஒரு கோரிக்கை வைக்கின்றார். இனி வெள்ளிக்கிழமை 2:30 மணிக்கு தான் துவங்க வேண்டும். மௌலானா ஆசாத் அவர்களுக்காக ஏற்பட்டப்பட்ட அந்த வழக்கம் தொன்று தொட்டு தொடர்ந்து கொண்டிருந்தது அவர் நினைவாக. நான் பேசும்போது இதை குறிப்பிட்டு அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட வழக்கம், அவருடைய நினைவாக இருக்கின்ற வழக்கம், இதை மாற்றுகின்றீர்கள் என்று நானும் குரல் எழுப்புகின்றேன். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் பினராயி விஸ்வம் தற்போது ஓய்வு பெற்று விட்டார் நாடாளுமன்றத்தில் இருந்து.
அவர் ஒரே ஒருவர் மட்டும் எங்கள் இருவரோடு சேர்ந்து குரல் எழுப்பினார். நம்முடைய தோழமை இயக்கங்களாக இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் யாரிடத்திலும் இருந்து எந்த முணுமுணுப்பும் இல்லை. அதற்காக அவர்கள் நம் மீது வைத்திருக்கின்ற பிரியத்தை நாம் சந்தேகப்படவில்லை, அவர்களை நாம் தவறாக நினைக்கவில்லை, வேண்டும் என்றே நம்மை புறக்கணிக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு அண்ணன் சிவா கத்தினார், அவரோடு சேர்ந்து நானும் கேட்டேன். பினராயி விஷயம் எங்களோடு சேர்ந்து குரல் எழுப்பினார் தவிர வேற யாரும் எதிர்த்தரப்பிலிருந்து பெரிய சலசலப்போ முணுமுணுப்போ இல்லை. ஒரு முக்கியமான தலைவரிடத்திலே பிறகு நான் ஒரு இடத்துல கேட்கின்றேன், நாங்கள் 2 பேர் அதை கேட்டோம், ஒரே ஒரு குரல் எழுப்பினார், நீங்களும் இணைந்து ஏதாவது பேசி இருக்கலாமே, ஏன் நீங்கள் எல்லாம் பேசவில்லை என்று ஆதங்கத்தோடு நான் அவரிடத்துல கேட்டேன். கேட்டபோது அவர் சொல்கிறார், தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், வட இந்தியாவை பொறுத்தளவில் அவர்கள் இந்து பெருமக்களை ஒரு பகுதியாக போலரைசேஷன் ஒரு பகுதியாக ஒதுக்கி விட்டார்கள். உங்கள் மீது எங்களுக்கு அன்பு உண்டு, உங்கள் மீது எங்களுக்கு அக்கறை உண்டு, உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு உண்டு. ஆனால் வெளிப்படையாக காட்டிக்கொண்டால் எங்களுக்கு விழுகின்ற 1-2 ஓட்டுகளும் கூட விழுகாமல் போய்விடுமோ என்கின்ற எண்ணம் எங்களுக்கு உண்டு என்று அவர் தெரிவித்தார். இன்றைக்கு இந்திய நாட்டில் நம்முடைய முதல்வரை போல வெளிப்படையாக ஆதரிக்கின்ற ஆளும் இல்லை, கட்சியும் இல்லை. ஏற்கனவே நீங்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர், எண்ணிக்கையில் பெரும்பான்மையினர் அல்ல, நீங்களே கொஞ்சம். உங்களை பெரும்பான்மையான கட்சியும் வெளிப்படையாக ஆதரிக்கவில்லை, 1-2 தவிர. உங்களை ஆதரிப்பவர்களும் சிறுபான்மையினர், அதை முதலில் மனதிலே உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்களும் சிறுபான்மையினராக இருந்து உங்களை ஆதரிக்கின்ற இயக்கங்களும் சிறுபான்மையாக இருந்து, நீ நிர்வாகம் பண்றியா, நான் நிர்வாகம் பண்றேன்னா, இது ஓ வக்ஃபா, இது ஏன் வக்ஃபா, தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமை எங்கு கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை நிறுத்தி இருக்கின்றது என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இதை விடுத்து பிஜேபியின் மீது கோபப்படுவதை போல முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. இப்படியான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே நானும் அண்ணன் ராசா அவர்களும் இடம்பெற்றோம். இந்த நேரத்தில் அண்ணன் ராசா அவர்களை பற்றி நான் பதிவு செய்தே ஆக வேண்டும். அனைவரும் அதை உணர்வுபூர்வமாக அணுகிய போது, இந்த சட்டத்தை உள்ளே வாதங்களை உணர்வுபூர்வமாக அணுகிய நிலையில் அதை சட்டப்பூர்வமாக அறிவுபூர்வமாக உள்ளே வாதங்களை வைத்தவர் நமக்காக அண்ணன் ராசா அவர்கள். இன்றைக்கு அவரே வழக்கு தொடுத்து நாடாளுமன்றத்தில் இது தவறாக எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டது என்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து வாதாட இருக்கின்றார். அன்றைக்கு சாட்சியமாக வந்து நிற்க போது அன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில அவர் எடுத்து வைத்த வாதங்கள் தான் அன்றைக்கு அங்கு வந்து நிற்க போகின்றது என்கின்ற அந்த செய்தியையும் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்டம் கொண்டு அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த சட்டம் கொண்டு வருவது என்று முடிவு செய்து விட்டார்கள். முடிவு செய்த உடனே இதை அவர்கள் செய்யவில்லை. திடீரென்று ஒரு சட்டத்தை போட்டு வக்ஃபினுடைய சொத்துக்களை நாங்கள் எடுக்க போகின்றோம், வக்ஃபினுடைய சொத்துக்களை நாங்களே நிர்வாகம் செய்ய போகின்றோம், வக்ஃபினுடைய உறுப்பினர்களாக நாங்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை உள்ளே சட்டப்பூர்வமாக உறுப்பினர்களாக ஆக்க போகின்றோம். இப்படியெல்லாம் அவர்கள் சொன்னால் சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடத்திலே அண்ணன் மயூர் ராஜகுமார் போன்றவர்களிடத்தில் கூட எதிர்ப்புகள் வரும். அவர் இப்போதும் எதிர்க்கிறார், அது அடுத்த வேற விஷயம். நான் சொல்றது சராசரியாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில அவங்க பாட்டு பள்ளியாசல் வச்சிருக்காங்க, தரையா வச்சிருக்காங்க, ஏதோ நல்லது கெட்டது பண்றாங்க, நீ எதுக்குடா மூக்க நுழைக்கிற அப்படின்ற ஒரு கேள்விகளும், அந்த கேள்வி எழக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் அவர்கள் திட்டமிட்டார்கள் என்பதை தயவு செய்து கொஞ்சம் நினைத்து பாருங்கள். திருச்சிராப்பள்ளி பக்கத்திலே திருச்சேரை என்று ஒரு கிராமம். அந்த திருச்சேரை கிராமத்தில் இருக்கக்கூடிய சொத்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்களாக ஒரு கோயில் இருக்கின்றது. அந்த கோயில் முதற்கொண்டு வக்ஃபினுடைய சொத்து என்று வக்ஃப் சொல்லுகிறது என ஒரே நாளிலே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை அத்தனை மீடியாக்களும் வளர்கிறது. ஆங்கில NDTV ஆகட்டும், ஹிந்தியிலே ஆஜ் தக், ரிப்பப்ளிகன்ல இருந்து உள்ளூர் சேனல்கள் வரை, தெலுங்கு சேனல்கள் வரை, அத்தனை மாநில மொழியில் இருக்கின்ற சேனல்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமமான திருச்செந்துறையை பற்றி ஒரே நாளிலே பேசுகிறார். அடுத்தடுத்த நாள் கூட இல்லை, ஒரே நாள். அங்கே 1500 பழமையான கோவில் இருக்கின்றது. அதை வக்ஃப் தன்னுடைய சொந்தம் என்று கொண்டாடுகிறது.
வக்ஃபோடு கிடைத்தால் கோவிலையே தன்னுடைய சொத்து என்று சொல்லுமா என்று டிவியிலே அன்றைக்கு இரவு விவாதங்கள் எல்லாம் பறக்கின்றன. ஆனால் உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? அந்த நிகழ்ச்சி நான் ஆவணங்களை பார்த்தோம். இதை நான் நாடாளுமன்றத்திலும் பதிவு செய்தேன். பொய் பேசாதீர்கள் என்று கிரண் ரிஜிஜு பேசிய போது, வக்ஃபுக்கு சொந்தமான அந்த இனாம் செட்டில்மெண்டிலும் இருந்தது. 1952 தமிழகம் முழுவதும் இனாம் செட்டில்மெண்டில் இருந்தக்கூடிய இடங்களிலே யாரெல்லாம் குடியிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ரயத்வாரி பட்டா வழங்கப்பட்டு அவர்களுக்கு அந்த இனாம் செட்டில்மெண்ட் நிலங்கள் உரிமையாக்கப்பட்டது. பொதுவாக இனாம் செட்டில்மெண்ட் நிலங்களுக்கும் வக்ஃபுக்குமான உரிமைக்கும் சிறு கேள்விகள் உண்டு. அதான் அப்புறமா பேசுவோம், இதுக்கு வச்சுக்குவோம். அப்படி ரயத்வாரி பட்டா வழங்கப்பட்டு அரசாங்கத்தாலேயே வழங்கப்பட்டு யாரெல்லாம் அதை வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு சொந்தமாக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு கிட்டத்தட்ட இப்போது வரை இந்த 2025 அவர்கள் பிரச்சனையை கிளப்பும் வரை அந்த கிராமத்திலே எல்லாரும் சொத்துக்களை விற்கிறார்கள், வாங்குகிறார்கள். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இத்தனை ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் வாங்கி கொண்டு விற்று கொண்டிருந்த ஒரு நேரத்தில் திடீரென்று வக்ஃபினுடைய சொத்தாக அது எவ்வாறு வருகிறது? முதலில் மேனுவலாக ஆவணங்களின் வழியாக கைப்பட எழுதி மாற்றுகின்ற போது இந்த பிரச்சனை எழவில்லை. அதில் ஒரு வக்ஃபு செய்யப்பட்ட இடம் இருக்கின்றது இனாம் செட்டில்மெண்டிலே. அது ஒரு சர்வே நம்பர். முடிந்தவரை நான் எளிமையாகவே சொல்கின்றேன், அது ஒரு சர்வே நம்பர். ரயத்வாரி பட்டா பிரிக்கப்பட்ட போது உட்பிரிவுகள் பிரிக்கப்பட்டு விட்டது. மேனுவலாக இருந்த போது அந்த உட்பிரிவுகள் இருக்கின்றது. பிறகு அது டிஜிட்டலாக மாறுகிறது. டிஜிட்டலாக மாறுகின்ற போது அதை உள்ளே எழுதும் போது என்ன செய்கிறார்கள்? ஆரம்பத்தில் இருந்த அந்த சிங்கிள் சர்வே நம்பர் இருக்கின்றதிலே அதை உள்ளே திணித்து விடுகிறார்கள். அப்போது அது சிஸ்டத்துல வக்ஃபோட சொத்தா காட்டணும்னா ஒருத்தர் ஒரு சொத்தை வீட்டை விற்க போறாரு. அப்ப ரெஜிஸ்ட்ரார் அவங்க பார்த்துட்டு சப் ரெஜிஸ்ட்ரார் பார்த்துட்டு இது உங்களுக்கு வக்ஃபோட இடமா காட்டுது, வக்ஃபோட போய் ஒரு என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அவங்க வக்ஃபோடுக்கு வர்றாங்க. வக்ஃபோடுக்கும் தெரியாது, வக்ஃபோட ஆவணங்கள் ஜாஸ்தி, ஊழியர்கள் எண்ணிக்கை. வக்ஃபோடுங்கிறது இன்னொரு கவர்மெண்ட் ஆபீஸ். நீங்க வக்ஃபோடுனா புதுசா எதுவும் நினைக்காதீங்க. வக்ஃபோடு கவர்மெண்ட் நடத்துறது தானே, அது இன்னொரு கவர்மெண்ட் ஆபீஸ். அங்க 100 பேர் வேலை செய்யணும், 20 பேர் தான் வேலை செய்யறாங்க, பணிச்சுமையும் அதிகம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கையில அவங்க ஒரு லெட்டர் போடுறாங்க. இது என்ன யாருக்கு என்னன்னு முடிவு பண்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க. எவ்வளவு நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு. இந்த பத்திரப்பதிவுகளை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க, என்னன்னு பாத்துருவோம்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுறாங்க. இந்த லெட்டர் போட்ட அன்னைக்கு புடிச்சிட்டு இந்தியா ஃபுல்லா இது அலருது. அப்ப டிஜிட்டல் அதை மாத்தி விட்டது யார்? அந்த இடத்துல உட்கார்ந்து RSS யாரு? அவர்கள் இல்லாத இடமே இல்லை. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. 75 வருஷம் அந்த திருச்சேரையில பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு நாள் இந்த இஷ்யூ ஆகுது. இப்படி அலர்னவுடனே என்ன பண்றாங்க? நம்ம சிஎம் கவனத்துக்கு போகுது. உடனடியா என்னன்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு அடுத்த நாளே அதுக்கு தீர்வு கொடுத்தாச்சு. தீர்வு கொடுத்து அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த திருச்சேரை கிராமத்துல திரும்ப வழக்கம் போல சொத்துக்களை விற்கிறாங்க, வாங்குறாங்க. இந்த சட்டம் வராமலே அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. இதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரேன்னு சொன்ன நீ. ஆனா அந்த சட்டம் கொண்டு வராமலே இன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சே. இதே நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு கூட்டம் சென்னையிலே நடைபெற்ற போது அதே கிராமத்தை சேர்ந்த பெருமக்கள், திருச்சியினுடைய கலெக்டர் அத்தனை பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. இதுதான் விஷயம், இதுதான் நடந்துச்சு, இன்றைக்கு விற்பதும் வாங்குவதும் நடக்கின்றது என்று அவர்கள் வந்து சாட்சி சொல்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜு சொல்கிறார் 1500 வருட கோவிலை வக்ஃப் உரிமையாக்கி கொண்டு விட்டது, அங்கே சொத்துக்களை விற்க முடியவில்லை, வாங்க முடியவில்லை என்று ஒரு அமைச்சர் அங்கே நெஞ்சறிய போய் சொல்கிறார் நாடாளுமன்றத்தில். இது தமிழ்நாட்டில். டிஜிட்டலைசேஷன்ல சப்டிவிஷனை கொடுக்காம மொத்தமா காட்டி விட்டு கிளைமுக்கு வர்றப்ப வக்ஃபு அது சொத்துன்னு சொல்லுது, வக்ஃபு அது சொத்துன்னு சொல்லுதுங்கிறத ஏற்படுத்தணும்னா இப்ப சராசரியா இருக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரர் மனதிலோ கிறிஸ்துவர் மனதிலோ என்ன வரும் இருக்கு? அப்ப வக்ஃபோட நினைச்சிச்சுன்னா யார் வீட்டு சொத்த வேணா தான் சொத்துன்னு சொல்லிக்கும். இப்ப இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்றாங்களா? அப்போ இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் சரிதான், என்ன அவங்க மனசுல வருமா வராதா? இதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? இது ஒரே நாள்ல கொண்டு வரல. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாளா இந்த பிரச்சாரம் நடந்துகிட்டே இருந்தது. அதே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே சென்னையில நடந்த கூட்டத்திலே ஒருவர் வந்து சொல்கின்றார், ஏன் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், வக்ஃபோடு நினைத்தால் ஒரு இடத்திலே வந்து நின்று அவர்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கர்ச்சீஃபை ஒரு இடத்திலே போட்டுவிட்டு இது எங்களிடம் என்று வக்ஃபோடு சொன்னால் அது அவர்களிடமாகிவிடும், அதற்காக நாங்கள் எதிர்க்கிறோம் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே ஒருவர் வந்து சொல்கின்றார்.
ஆனால் ஆராசா அவர்கள் அப்போதே அதை எதிர்க்கிறார். எந்த சட்டத்தில் அப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது, நீ சொல்லு, முதல்ல எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய எதிர்ப்பை அதே நேரத்திலே பதிவு செய்கிறார். இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே மட்டுமல்ல, அவர்கள் மேடையிலே இதை பிரச்சாரம் செய்தார்கள், டிவியிலே விவாதங்களிலே இந்த பிரச்சாரம் நடந்தது, நாடாளுமன்றத்திலும் இது பிரச்சாரம் செய்யப்பட்டது. வக்ஃபோடு நினைத்தால் ஒரு கட்சி போரும் வச்சா இந்த இடத்துல கட்சி போட்டு வக்ஃபோடு அவங்க சொல்லிருமா? இந்த முட்டாளா சொல்றதுக்கு வக்ஃபு முட்டாளா இல்ல கேட்டுட்டு இருக்கவன் முட்டாளா? இந்த நாட்டுல சட்டங்கள் இல்லையா? எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கு எப்படி எல்லாம் அவங்க ஹோம்ஒர்க் பண்றாங்க, இப்படி எல்லாம் திட்டம் போட்டு வேலை செய்யறாங்கிறத மூலம் மனசுல வாங்கிக்கங்க. 3 குழுவா 4 குழுவா பிரிஞ்சுக்கிட்டு வக்கீல் வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு வக்ஃபோர்ட்ல வந்து நிக்காதீங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஹோம்ஒர்க் இந்தியா ஃபுல்லா போட்டு ஒரு பெர்செப்ஷனை தேசம் ஃபுல்லா உருவாக்கி இவங்க திருட்டுத்தனமா சொத்துக்களை எடுத்துக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு நாடாளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜு சொல்றாரு. இவங்களுக்கு எப்படி 8.5 லட்சம் ஏக்கர் நிலம் வந்துச்சு? திரும்ப நாங்க பதில் சொன்னேன், ஏன் சாமி 8.5 லட்சம் ஏக்கர்ல கிட்டத்தட்ட 17% கிரேவியார்டு மயத்தாங்கிற புதைகுழி. வேணா ஒரு 3 ஏக்கர் உங்களுக்கு எலித்துறை எங்க ஊர்ல இருக்கிற புதுக்கோட்டையில இருக்கிற 3 ஏக்கரை வேணா உன் பேர வீடு கட்டி குடியிருக்கிறியாப்பான்னு கேட்டேன். அதுக்கு ஏது மதிப்பு? 8.5 லட்சம் ஏக்கர் எங்க இருக்குன்னா அதுக்கு ஒரு மதிப்பு எல்லாம் போடுறாங்க. மயத்தாங்கிறதுக்கு ஏது மதிப்பு? செத்தது பிறகு நமக்கும் மதிப்பு இல்லை, புதைக்கிற அந்த இடத்துக்கு மதிப்பு இல்லை. ஆனா அதுதான் நமக்கு நிரந்தரம். அது அடுத்த விஷயம். நமக்கு நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்கு மதிப்பு இல்லை. நமக்கு நிரந்தரம் இல்லாத வீட்டுக்கோ இல்ல பாக்கெட்ல இருக்க போனுக்கு தான் மதிப்பு இருக்கு. இதெல்லாம் சேர்க்கிறாங்கிறதுக்கு சொல்ல வரேன். 8.5 லட்சம் ஏக்கர் இதெல்லாம் சொல்ல வரேன். 8.5 லட்சம் சுத்தி 3 பள்ளிவாசல் தொழுகை போனீங்களா, இதுவும் அடக்கம். 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் சேர்த்து 8.5 லட்சம் ஏக்கர் இந்த நாட்டிலே ராணுவத்திற்கு பிறகு இவங்களுக்கு பிறகு ரயில்வேக்கு பிறகு இவங்களுக்கு தான் 8.5 லட்சம் இருக்கு தனிநபருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன், வக்ஃபோர்டு இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. சென்ட்ரலைஸ்டு வக்ஃபோர்டு, சென்ட்ரலைஸ்டு வக்ஃபு மத்தியில் இருக்கிறது. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் இந்து அறநிலையத்துறை எல்லா மாநிலங்களிலும் இல்லை. தென் மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கின்றது. ஏன் தென் மாநிலங்களில் இருக்கிறது? லேட் எவ்வளவு நேரம் தான் எழுதி கொடுத்தீங்க? லேட் எவ்வளவு? 30 நிமிஷம் லேட். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தென் மாநிலங்கள் எதுனா 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, இன்றைய திராவிட கட்சிகளுடைய தாய் கழகம் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில்கள் அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று அறநிலையத்துறையை உருவாக்குகின்றார்கள். பொதுவா பாத்தீங்கன்னா ஏன் இந்து பெருமக்களுக்கு அறநிலையத்துறை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தஞ்சை பெரிய கோவில் ஆகட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் ராஜாக்கள் உருவாக்குனது. அரசாங்கத்தோட கஜானால இருந்து ராஜாக்கள் உருவாக்குனது. அப்ப அன்னைக்கு ராஜா இன்னைக்கு அரசாங்கம். அப்ப அன்றைக்கு ராஜாங்க இருக்கக்கூடிய சொத்தை இன்னைக்கு அரசாங்கம் நிர்வாகம் பண்ணணும். அதுதான் சரி. தனிநபர் நிர்வாகத்தில் அது போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட அறநிலையத்துறை அவங்க உருவாக்குறாங்க. வக்ஃபும் அதே மாதிரிதான். ஆற்காடு நவாப் திருவல்லிக்கேணி பள்ளிவாசல் ஆகட்டும், இன்னைக்கு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல், அதே மாதிரி ஈத்கா மைதானம் தொண்டைமான் மன்னர் கொடுத்தது, எங்கூர் மன்னர் கொடுத்தது, ராமநாதபுரம் சேதுபதி ராஜா துவங்கி எவ்வளவு பேர் இருக்கு. நாகூர் திருகாவுக்கு சோழ மன்னர்கள் கொடுத்தது நிறைய இருக்கு. மன்னர்கள் கொடுத்தது நமக்கும் இருக்கு. அப்போ அரசாங்க கஜானால இருந்து ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்கள் அரசாங்கம் தான் நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி அறநிலையத்துறை வந்தது, வக்ஃபோர்டு வந்தது. வக்ஃபோர்டை பொறுத்தவரை நம்ம இன்னைக்கும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிறோம். 1947க்கு பிறகு, அதாவது ராஜாக்கள் காலம் இதெல்லாம் முடிஞ்சு போய் அதுக்கு பிறகு வக்ஃபு வந்த போதும் கூட இன்னைக்கு நம்ம ஒரு பள்ளிவாசல் உருவாக்க, சொந்தமா ஒரு வக்ஃபு உருவாக்குறோம்னா கொண்டு வக்ஃபோர்ட்ல சேர்த்துருவோம். இது தனிநபரா நம்ம வச்சுக்கிறது இல்லை. பட் இந்து சகோதரர்களை பொறுத்தவரை 1947க்கு வரும் பிறகு வந்த கோவில்கள் அவங்க அறநிலையத்துறையில சேர்க்கல. நம்ம மரியாதைக்குரிய நம்ம அடிகளார் இருக்கிறாங்க, மேல்மருவத்தூர் அடிகளார், அந்த மாதிரி தனி கோவில்களும் இருக்கு. அறநிலையத்துறைக்கு கீழே வராத கோவில்களும் கூட இருக்கு. அப்படி நீதி கட்சி கொண்டு வந்த போது அன்றைக்கு சென்னை மாகாணம் என்பது ஆந்திராவினுடைய அனைத்து பகுதி, கர்நாடகாவின் பாதி பகுதி, கேரளாவில் உடைய பாதி பகுதி, தமிழ்நாட்டின் முழு பகுதி, புதுக்கோட்டை சமஸ்தானத்தையும் பாண்டிச்சேரியும் தவிர்த்த தமிழ்நாட்டுடைய பகுதிகள் எல்லாம் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது, விடுதலை பெற்ற போது, இந்த மாநிலங்கள் உருவான போது அங்கெங்கே ஹிந்து அறநிலையத்துறை உருவாகிவிட்டது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்துறைக்கு மொத்தமா கணக்கு பண்ணா 10 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, 3வது வக்ஃபு கிரேவியார்ட் எல்லாம் சேர்த்து, மயத்தாங்கர் எல்லாம் சேர்த்து 8 லட்சம் வச்சுக்கிட்டு இந்தியாவின் 3வது அமைப்பா 8 லட்சம் ஏக்கர் வச்சிருக்கிறாங்கன்னு சொத்து மதிப்பு காட்டக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு நான் சொன்னேன், தென் மாநிலங்கள்ல இந்து அறநிலையத்துறை இருக்கு, அவங்களுக்கு 10 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. என்னன்னா சென்ட்ரலைஸ்டா இல்ல, எல்லா மாநிலங்களிலும் இருக்க அறநிலையத்துறை இல்ல.
அங்கங்க தனிநபர்கள் கோயில வச்சு அந்த நிலங்களை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்று உருவானால் கிட்டத்தட்ட 30-40 லட்சம் ஏக்கர்கள் அவங்களுக்கே வரும். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபசாமி கோயிலுக்கு 1 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கு. அந்த நகையெல்லாம் எடுத்தாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். இதை தவறுன்னு சொல்லல. அவங்க சமுதாயத்துக்கு கோயிலுக்கு கொடுத்து அதை பார்த்தாங்க, நமக்கு பண்ணோம். இது எந்த தவறும் இல்லை, யாருக்கு எந்த தவறும் இல்லை. ஆனா இதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதை ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி நம்ம எடுத்த மாதிரியும், திருட்டுத்தனம் பண்ணி இதை உருவாக்குற மாதிரியும் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் பேசுறாரு. அமித்ஷா அந்த நாடாளுமன்றத்துல பேசுறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 8 லட்சம் கோடி சொத்து மதிப்பு, திடீர்னு பார்த்தா 12 லட்சம் கோடி இருக்கு சொல்லிட்டு விட்டாரு. சாதாரணமா கேட்கிற ஒரு சராசரியான ஒரு சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன வரும்னா, எல்ஐடி பைபாஸ்ல இருந்து போற வர லாரி எல்லாம் நிப்பாட்டி கத்திய காட்டி மிரட்டி ஏதோ பிட்பாயிண்ட் அடிச்சு சேர்ந்த மாதிரி என்ன வருமா வராதா? 8 லட்சம் வந்து திடீர்னு கொஞ்ச நாள்ல 12 லட்சம் ஆகி போச்சு, இவங்க இவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னா சராசரியா இருக்க மனசுல என்ன வரும்? திரும்ப அதுக்கு நான் பதில் சொன்னோம். அமித்ஷா வீடு, உங்க வீடு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் இருக்கு, இன்னுமா உங்களுக்கு 1 லட்சம் மதிப்புல இருக்கு? இன்னைக்கு 10 லட்சம் ஆயிருக்காது அவர் வீடு. அது ஒரு பக்கம். நிர்மலா ஜிஎஸ்டி போடுற மாதிரி, இன்கம் டாக்ஸ் போடுற மாதிரி எங்களுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் ஜகாத்து. நாங்க சம்பாதிச்சா அந்த ஜகாத்தை நாங்க எடுத்து வைக்கணும். நாங்க இன்கம் டாக்ஸ் முதல்ல எடுத்து வைக்கணும். அதுலதான் இந்த வக்ஃப்ல இந்த பள்ளிவாசல்களை உருவாக்கி இருக்கிறோம். நாங்க பள்ளிவாசல் இல்ல, அந்த ஜகாத் காசுல நாங்க பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறோம், மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கிறோம், எத்தீம்கான ஆர்ஃபனேஜ் எல்லாம் உருவாக்கி இருக்கிறோம், எவ்வளவு நலத்திட்டங்களை செய்யறோம். இந்த நாட்டுல இருக்க 25 கோடி பேர்ல 1 கோடி பேர், 1 கோடி முஸ்லீம் நல்லா சம்பாதிக்கிறவா இருக்கிறான். குண்டுமணி தங்கம் வாங்கினாலும் அதுல கொஞ்சோண்டு அவன் எடுத்து வக்ஃபுக்கு வச்சாகணும், ஜகாத்துக்கு வச்சாகணும். அப்ப ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணி, அயோக்கியத்தனம் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி சமீபத்தில் அவங்க பேசின பேச்சு எல்லாம் பாருங்க. சராசரியாக இந்த நாட்டில் சராசரியாக இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிட்ட நிலத்தை எல்லாம் அடிச்சு பிடுங்கிற மாதிரியும், காசெல்லாம் எங்கேயோ புடுங்கிட்டு வந்து சேர்த்த மாதிரியும், அதே மாதிரி வக்கோட நினைச்சா யார் வீட்டு சொத்தை வேணா அதை எடுத்துக்கோங்கிற மாதிரியும் இவ்வளவு ஹோம்ஒர்க் அந்த கட்சியினுடைய, அந்த இயக்கத்துடைய தொண்டர்கள் இருந்து அமைச்சர்கள் வரைக்கும், பொய் பேச கூச்சம் இல்லாத அமைச்சர்கள் வரைக்கும் இதெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. சரி, இந்த கூட்டுக்குழு நடந்துச்சு, கூட்டுக்குழுல அவங்க நினைச்சதை சாதிச்சாங்க. ஆனால் நாளைக்கு வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் எடுத்து பார்க்கல, கூட்டுக்குழுல என்ன நினைச்சுன்னு எடுத்து பார்க்கல, நான் என்ன சொன்னேன்னு தெரியணும்ல, ஆராஜா என்ன பண்ணாருன்னு சொன்னாருன்னு தெரியணும்ல, நான் எங்க சிஎம் சொன்னதெல்லாம் இங்க பேசியிருக்கேன், எங்க முதலமைச்சர் என்ன நினைச்சாரு, அவரோட உணர்வு என்னன்றது நாளைக்கு 50 வருஷம் கழிச்சு தெரியணும்ல. அதுக்காக டிசெண்டன்ட் நோட்ஸ் ஒண்ணு நாங்க கொடுப்போம். அவங்க ரிப்போர்ட் வச்சதுக்கு அப்புறம், முழுமையான ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய கருத்துருவாக்கம், எங்களுடைய கருத்துரு அந்த டிசெண்டன்ட் நோட்ஸ் நாங்க வைப்போம். அதுல எங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் பதிவு பண்ணி அதுக்கு ஒரு கூத்தடிச்சானுங்க. 1 வார காலம் அவகாசம் கொடுக்கணும் இந்த டிசெண்டன்ட் நோட்ஸ் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆவணம், அதை படிச்சு பார்த்து எங்க என்ன கொக்கி போட்டு வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. முத நாள் கொடுத்து அடுத்த நாள் மத்தியானம் 3 மணிக்குள்ள இதை நீங்க அனுப்பியே ஆகணும்னு எங்களுடைய கூட்டுக்குழுவினுடைய தலைவர் ஜெகதாம்பிகா பால் அவர் சொல்றாரு. ஏத்தோம், வழக்கம் போல அவன் கேட்கல. சரி, கேட்காட்டி போய்த்தோல, எங்க வேலையை நாங்க செய்யறோம்னு நீங்க நம்ப மாட்டீங்க. விடிய விடிய விழித்து ஒரு பக்கம் அசாசுதீன் எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம். சரி, ஒரு கால்வாசி அண்ணன் ராஜா, அடுத்த கால்வாசி நானும், இன்னொரு பக்கம் அசாசுதீன் ஓவிசி, எல்லாரும் மொத்தமா பண்ண முடியாதுனால இதை பிரிச்சதுல என்ன இருக்கு நீங்க கண்டுபிடிக்கும், இதை பிரிச்சு நான் என்னன்னு கண்டுபிடிக்கும். அன்று இரவு முழுக்க அதை படிச்சு பார்த்து அதுல இருந்த பிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் காலையில நாங்க ஒண்ணு கூடி எதாவது இருக்குன்னு நான் சொல்லி, அசாசுதீன் ஓவிசி என்ன இருக்குன்னு அவர் சொல்லி, ராஜா அண்ணன் என்ன இருக்குன்னு அவர் சொல்லி, திரும்ப அதெல்லாம் உருவாக்கி அதை கொடுத்துட்டோம். இவங்க சொன்ன அந்த 3 மணிக்குள்ள கொடுத்து தொலைச்சோம். நாடாளுமன்றத்தில் அந்த அறிக்கையா போட்ட போது எங்க டிசெண்டன்ட் நோட்ஸ்ல பாதி இல்ல, அழிச்சு விட்டாங்க. அன்னைக்கு காலைல தான் அதை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு 20 அவையிலும் பெரிய பிரச்சனை நடக்குது. நாடாளுமன்றத்தினுடைய மேலவையில அந்த நாடாளுமன்ற தலைவர் உட்கார்ந்துருக்கல, கீழே ஒரு வட்டமான பகுதி பார்த்திருப்பீங்க இல்லையா? நாடாளுமன்றம் பகுதியில இப்படி வட்டமான ஒரு பகுதி அவருக்கு அவைத்தலைவருக்கு முன்னாடி இருக்கும். அந்த இடத்த வெல்லுன்னு சொல்லுவோம். அதுல போய் நானும் நதிமுல்லக்கும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நதிமுல்லக்கும் 2 பேரும் போய் தயார் பண்றோம். நாங்க கொடுத்த டிசெண்டன்ட் நோட்ஸ்ல பாதி இல்ல, அது இல்லாமலே இதை வந்து வைக்கிறாங்க, அவையில வைக்கிறாங்க, இது தவறு அப்படின்னு சொல்றோம். அப்போ கிரண் ரிஜிஜு அவர் எந்திரிச்சு சொல்றாரு, அவர் தான் சிறுபான்மை துறை நலத்துறையினுடைய அமைச்சர். அவர் எந்திரிச்சு சொல்றாரு, இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. யார் சொல்றா? கிரண் ரிஜிஜு சொல்றாரு. இல்லன்னு சொல்லி நாங்க 2 பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கோம். மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்திரிச்சு சொல்கிறார், அப்துல்லா பொய் சொல்கிறார் அப்படின்னு அவர் வழக்கமா அப்படி அந்த ஸ்டைல்ல சொன்னார். சாதாரணமா கூட சொல்லல, பொய் சொல்றாரு, அவையில எது சொல்றாரு அப்படின்னு. நான்
திரும்ப சொன்னோம், இல்ல எங்களுடைய இது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தினுடைய மேலவையில் அளிக்கப்படவில்லை என்று அவர் பொய் சொன்ன போது, அப்துல்லா பொய் சொல்கிறார் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய போது, அதே நேரத்திலே நாடாளுமன்றத்தினுடைய கீழவையில் மக்களவையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எந்திரித்து சொல்கிறார், நீக்கப்பட்ட பகுதிகளை சேர்ப்பதாக இருந்தால், அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, இங்க எண்ணிக்கையில நாங்க கம்மி, 2 பேர் தான் பேசுறோம், அங்க கொஞ்சம் கூட. அவர் எந்திரிச்சு சொல்றாரு, நீக்கப்பட்ட பகுதிகளை சேர்ப்பதாக இருந்தால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அப்போ நீ தான் நீக்க சொல்லியிருக்க. அப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவர் அவர் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணல. ஒரே பாராளுமன்றம், அங்க மேலவை இங்க கீழவை. மேலவையில நீக்கலன்னு அமைச்சர் போய் சொல்றாரு, நீக்கினதா நான் சொல்றத போய் சொல்றேன் நிதியமைச்சர் சொல்றாரு. அவர்களுடைய தலைவர் உள்துறை அமைச்சர் அங்க சொல்றாரு, நீக்கப்பட்ட பகுதியை நான் தான் சேர்த்துக்கலாம், ஆட்சேபனை இல்லைன்னு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் சேர்க்கிறாங்க திருட்டு போயில. இந்த நடந்துச்சு, இந்த லட்சணத்தில் தான் இது நிறைவேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த வாக்கெடுப்பு நடந்த போது இதில் தோல்வி அடைந்து விட்டோம். வாக்கெடுப்பிலே நாம் தோல்வி அடைந்து விட்டோம். இருந்த போதிலும் கூட சந்தோஷப்படுறது அதுல ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களவையிலே அதற்கு ஆதரவாக 288 ஓட்டுகள், அதற்கு ஆதரவாக கிடைத்த வாக்குகள் 288 வாக்குகள். எதிர்த்து வாக்களித்தவர்கள் 232 பேர். 288 பேர் நம்மை எதிர்த்த போது இந்த நாட்டிலே நமக்கு ஆதரவாக 232 பேர் இருந்தார்கள் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்கிறோம். பெரிய அளவில் நாம் தனித்து விடப்படவில்லை. அதே போல மாநிலங்களவையிலே வாக்கெடுப்பு நடந்த போது அதை ஆதரித்தது 128, அதை எதிர்த்து வாக்களித்தவர்கள் எங்களை போன்றவர்கள் 95. அன்றைக்கு 6 பேர், நம்முடைய பக்கத்தில் அன்றைக்கு 6 பேர் வர முடியாத சூழ்நிலை இருந்தது. வயது முதிர்ச்சி தவறவிட்டவர்கள் என்று ஒரு 6 பேர் அன்றைக்கு. அந்த 6 பேர் வந்திருந்தால் கூட 100-ஐ தாண்டி இருக்கும். 95 என்கின்ற அந்த எண்ணிக்கையும் 100-ஐ தாண்டி இருக்கும். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 85 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அவங்க இந்த வெற்றியை பிடிச்சிருக்காங்க. வெறும் 85 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மிக மிக கொடுமையான விஷயமா நான் நினைக்கிறது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல 11 உறுப்பினர்கள் முன்னாடி நமக்கு, அதுல இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர். இப்ப அந்த இஸ்லாமியங்கிறத அடிச்சுட்டாங்க. இப்ப வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர். இஸ்லாமியாவை அடிச்சு விட்டாங்க, முடிஞ்சிருச்சு. பெண்கள் 2 பேரை சேர்க்கிறோம்னு சொல்லி சேர்த்திருக்காங்க. மகிழ்ச்சி தான். ஆனா இஸ்லாமிய பெண்கள்ல வெறும் பெண்கள்னு போட்டிருக்காங்க. அப்ப அவங்க 2 பேர். இது போக சகோதர சமுதாயத்திலிருந்து ஒரு 2 பேர், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் 2 பேர். சரியா? நாளைக்கு இஸ்லாமியர்கள் அல்லாத எம்பிக்கள் 2 பேர் போட்டா அதுல 2 பேர், இஸ்லாமியர்கள் அல்லாத எம்எல்ஏக்கள் 2 பேரை போட்டா அதுல 2 பேர், இஸ்லாமியர் அல்லாத பெண்கள் 2 பேரை போட்டா அதுல 2 பேர், அப்புறம் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் 2 பேரை போட்டாங்க. 8 பேர். 11 பேர்ல 8 பேர் உள்ளே அமர்ந்து அதை நிர்வகிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. உட்கார்ந்துட்டு நாளைக்கு அவங்க தீர்மானம் போட்டு எந்த சொத்தை வேணா எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். கேள்வி கேட்பாடே கிடையாது. மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். நான் அதையும் பதிவு பண்ணேன். நாளைக்கு என்னைய கூப்பிட்டு எங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு நீங்கள் அரங்காவலர் அருங்கன்னு சொன்னா சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன். எதனால நான் ஒத்துக்க மாட்டேன்னா, அவங்க ஏதாவது 6 கால பூஜை எல்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரியாது அது என்னன்னு, எனக்கு தெரியாது. அவர்கள் நம்முடைய உறவுக்காரர்கள், சகோதரர்கள். நம்ம இஸ்லாம் ஆனவர்கள் தானே. நம்ம முன்னாள் இருந்து, அவங்க இன்னால் இந்துக்கள், நம்ம முன்னாள் இந்துக்கள், என்ன நம்ம ரத்த உறவுகள் தான். ஆனா அவங்க நடைமுறை என்னன்னு தெரியாது. அவங்க இருந்து விலகி நம்ம 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் ஆகி போச்சு. அவங்க கோயில்ல என்ன பண்றாங்க நமக்கு என்ன தெரியும்? 6 கால பூஜைம்பாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்குறாங்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ சூட வாங்குவாங்க, ஏதோ தேங்காய் உடைப்பாங்க, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் ஏன் போக மாட்டேன் அப்படின்னா, பூஜைக்கு வாங்குற பொருள் தேவையில்லாத 10 பொருளை எழுதி அவங்க காசை எடுத்துட்டு போனாங்கன்னா எனக்கு தெரியாது. நான் நிர்வாகம் பண்ண போனா அந்த கோயில் காசை அநியாயமா திருட்டு போகும். நான் போய் உட்கார்றது தப்பு, அந்த சாமிக்கு செய்யற தப்பு. நான் போய் உட்கார்றது சாமிக்கு செய்யற தப்பு. நான் போக மாட்டேன்.
அது மாதிரி நீங்க வந்து உட்கார்ந்து உங்களுக்கு என்ன தெரியும், இந்த நடைமுறை உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு இயற்கையான நீதி கிடையாது. அப்ப சொத்தெடுக்கிறத தவிர வேற என்ன நோக்கம் உனக்கு உள்ள வந்து உட்கார்றதுக்கு? இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, வக்ஃப் யூசர் அப்படின்ற ஒரு காலம் வருது. ஆனா வக்ஃப் சொத்துக்கள்ல பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. தாஜ்மஹால் வக்ஃப் சொத்து, நல்லா தெரியும், ஷாஜகான் கட்டினது. உள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்கு, நிறைய பேர் போயிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஜும்மா தொழுகையெல்லாம் அந்த பள்ளிவாசல்ல நடக்கும். தாஜ்மஹால்ல, தாஜ்மஹால் வக்ஃப் சொத்து. இன்னைக்கு சட்டப்படி டாக்குமெண்ட் கொடுக்கணும், எங்க இருந்து கொடுப்பீங்க? ஷாஜகான் யாருக்கு எழுதி வச்சாரு, என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் தெரியும் ஷாஜகான் பண்ணது. ஷாஜகான் உள்ளே ஒரு பள்ளிவாசலையும் கட்டி வச்சிருக்கிறாரு, வக்ஃப் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். டாக்குமெண்ட் கேட்டா எங்க கொடுப்பாரு? ஆக இந்த அடிப்படையில், அதாவது பராமரிப்பின் அடிப்படையில், உபயோகத்தின் அடிப்படையில் வக்ஃப் யூசர், வக்ஃப் சொத்துக்கள் நிறைய நம்மகிட்ட இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, புதுக்கோட்டை ஈதுகா எங்களுடைய மாட்சிமை தங்கிய மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமன் அவர்கள் கொடுத்த இடம். நல்ல வேலை ரெக்கார்டை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி எவ்வளவு இடங்கள் தெரியும், ஊருக்கே தெரியும். ராஜா நமக்கு கொடுத்திருப்பாரு, நமக்கு தெரியும். டாக்குமெண்ட் கேட்டீங்கன்னா தெரியாது. ஒரே டாக்குமெண்ட் வக்ஃப்ல இணைக்கப்பட்டிருக்கிறது மட்டும் தான் டாக்குமெண்ட் இருக்கணும், வழியா இருக்கு. டாக்குமெண்டே இல்லாட்டி உங்க வக்ஃப் சொத்துன்னு சொல்றாங்க, எங்க சொத்துன்னு சொல்றாங்கன்னு ஒரு பிரச்சாரம் கிளம்புறாங்கல்ல, அதோட பின்னணி இதுதான். அப்ப தாஜ்மஹால் யார் விட்டு சொத்து? சரி, டாக்குமெண்ட் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். டாக்குமெண்ட் இல்லாத சொத்தை ஏன் சொத்துன்னு சொல்லிட்டு இல்ல, ஏத்துக்கிறேன். அப்ப அது யார் சொத்து, அதை சொல்லு. தாஜ்மஹால் யாருடைய சொத்து, நீயே சொல்லு. அதுக்கு பதில் இருக்காது. இதெல்லாம் கூட்டுக்குழுவிலே நான் கேட்ட கேள்விகள், அதுக்கு பதில் இருக்காது. இன்னொன்னு அருமையா சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் நடுவில் அதான் ஒருத்தன் வந்துட்டு, இது ஒரு 200 வருஷம் ஆச்சு, அதனால இதை என்கிட்ட ஒப்பட தொழுகணும்னு கட்டியாச்சு. அதோட பிரைமரி நோக்கம் தொழுகிறது தான். அது 200 வருஷம் ஆனாலும், 50 வருஷம் ஆனாலும், 100 வருஷம் ஆனாலும், அது எவ்வளவு காலம் இடிஞ்சு விழுகிற வரைக்கும் உறுதியா இருக்கிறதோ, அதோட பிரைமரி நோக்கம் தொழுகிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். நாளைக்கு அதை கண்காட்சி ஆக்கி எல்லாத்தையும் சுத்தி காட்டுறதுக்காக உருவாக்குறது அல்ல. அந்த மாதிரி நார்த்லயும் சரி, நம்ம ஊர்லயும் சரி, நம்ம ஊர்ல கல்லுப்பள்ளி வாசல் நீங்க பார்த்திருப்பீங்களே, நம்ம கீழக்கரையில இருந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. 200 வருஷம், எங்க ஊர்ல முக்கடாமலப்பட்டியில இருக்கு, புதுக்கோட்டையில 200 வருஷம் பள்ளிவாசல். அதெல்லாம் ஆர்கியாலஜி. அவன் ஒரு பக்கம் வந்தா கூட்டுக்குழுல, அதெல்லாம் தொன்மையானது, அதை எங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். அப்ப தொன்மையானது அப்ப எத்தனையோ கோவில்கள் கூட தான் 1000 வருஷம் 2000 வருஷம் இருக்கு கோயில்ல இருக்கு. அங்கெல்லாம் ஒரு இதை மட்டும் இருக்கிற எடுக்க வரணும், அதுக்கு பதில் இருக்காது. ஆக இதையெல்லாம் உங்களை சுத்தி நடக்கின்ற விஷயங்கள், இதெல்லாம் மனசுல வாங்கிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் பொறுமையா நான் உங்களுக்கு சொல்லிட்டே வர்றேன். காலமில்லை. வாக்கெடுப்பு நடந்த போது எனக்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அன்றைக்கு கிடைத்தது 20 நிமிடம். நான் சிவானந்த முழுசா பேச சொன்னேன். காரணம், நமக்காக நாம் பேசுவதை விட அண்ணன் மயூரா ஜெயக்குமார் நின்று பேசுறதுதான் இன்னும் வெயிட். நான் பேசுறது கடமை, ஆனா அவர் பேசுறது இதயத்தின் ஆழத்துல இருந்து பேசுவார். அந்த அடிப்படையில் நான் என்ன பண்ணேன், சிவானந்த நீங்க பேசுங்க, நான் பேசல. நானும் பேசுற வரைக்கும் கூட்டுக்குள்ள பேசிட்டேனே, கத்துற வரைக்கும் கத்திட்டேனே, 7 மாசம் கத்திருக்கேன். சொந்த வாழ்க்கையெல்லாம் விட்டோம். யோசிச்சு பாருங்க, வாரத்துல 4 நாள் டெல்லியில இருப்போம், நடுவில் ஒரு வெள்ளிக்கிழமை தான் வரும், திரும்ப சனிக்காரி ஏதோ ஒரு இடத்துக்கு போனீங்க, ஊர் பக்கமே வர முடியாது. சோ அந்த அளவுக்கு நிறைய பேசியாச்சுன்னே, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனிப்பட்ட முறையில இன்னொரு 5 நிமிஷம் கிடைக்குமான்னு போராடி பார்த்தேன். வாங்கி ஏதாவது பேசிக்கலாம் கிடைக்கும் ரொம்ப எதிர்பார்த்தேன். இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கூட்டுக்குழுவிலும் நான் உறுப்பினராக இருந்ததுனால அதிகப்படியா ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் சிவானனுக்கு போக ஒரு 5 நிமிஷம் எனக்கு கிடைக்கும்னு ரொம்ப நேரம் எதிர்பார்த்தேன். அப்படி கிடைத்தால் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு நேரம் கிடைக்கல. அதை இந்த கோவையினுடைய இந்த இடத்தில் நின்று, கோவையினுடைய இந்த தெருவில் நின்று, நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு அமர்ந்திருந்த அந்த பிஜேபி காரர்களுக்கு நான் சொல்ல நினைத்ததை, அந்த சகோதரர்களுக்கு நான் சொல்ல நினைத்ததை கோவையின் வீதிகளில் இருந்து சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். எங்கள் ஊரிலே, எங்கள் தமிழ் பெருமக்கள் இடத்திலே ஒரு பழமொழி உண்டு, சிவன் சொத்து குலா நாசம். சிவன் சொத்து குலா நாசம். நான் இதை சொல்லும் போது கண்டிப்பா அங்கிருந்து பதில் வரும். சிவன் சொத்து தான் குலா நாசம், நாங்க அல்லா சொத்தை தான் எடுத்துட்டோம்ன்ற பதில் நிச்சயமாக உங்கள் இடத்துல இருந்து வரும். உங்கள் குதர்க்க புத்தி எனக்கு தெரியும். வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் உங்கள் மனதில் தான் நினைத்திருக்கும். அதற்கும் எங்கள் தமிழர்களிடத்திலே ஒரு பாடல் உண்டு, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நிறைய பேர் சொல்றீங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தென்னாடுடைய சிவனை போற்றி,
தென்னாட்டுல சிவன் இருக்கான், எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டி. தென்னாட்டிலே இருக்கிறவனுக்கு சிவன் என்று பெயர். இவன் பிற நாடுகளில் இறைவன் என்று அழைக்கப்படுகின்றான். அரபு நாட்டில் போடினா அவனுக்கு அல்லான்னு பேரு, ஜெருசலேம் போடினா அவனுக்கு கர்த்தர்னு பேரு. உன் குலம் நாசமாகும், உன் குலம் நாசமாகும், உன் குலம் நாசமாகும் என்று சொல்லி முடிக்க நினைத்த அதே சொல்லி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நன்றி.